அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய காலை வணக்கம். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெறக்கூடிய கலை திருவிழா போட்டிகளுக்கு மாணவர்கள் பெயர்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது, அவ்வாறு உள்ளீடு செய்யும் பொழுது தவறுதலாக உள்ளீடு செய்யப்பட்ட மாணவர்களின் விவரங்களை, அதாவது மாணவர்களின் பெயர்களை எவ்வாறு நீக்கம் செய்வது, வெற்றி பெற்ற மாணவர்களை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதற்கான வழிமுறைகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தனி போட்டிகள்னால் என்ன செய்யணும், குழு போட்டிகள்னால் என்ன செய்யணும் அப்படின்றத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க. இதில் இஎம்ஐஎஸ் லாகின் எடுத்துக்கோங்க. இல்லை இஎம்ஐஎஸில் உங்கள் பள்ளியினுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லாகின் பண்ணது பிறகு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கூல் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே லைட்டாக அப்படி ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலை திருவிழா காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா? ரைட், இந்த கலை திருவிழா காம்படிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரைட், ஸோ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஎஸ்என் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வழிமுறைகளும் நம்ம என்ன பண்ணலாம், கலந்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கலை திருவிழா அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இதில் கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அந்த பிரிவுகள் வந்து இங்கே காமிப்பாங்க. சரிங்களா? இதில் எத்தனை வகையான பிரிவுகள் பாருங்கள். கிளாஸ் 1லேருந்து 1, 2, 3, 5, 6, 8, 9, 10, 11, 12. நமது பள்ளியில் என்ன பிரிவுகள் இருக்குதோ அந்த பிரிவுகளை நம்ம என்ன பண்ணணும், தேர்வு செய்துக்கணும். இப்போ ப்ரைமரி ஸ்கூல்ஸ் அப்படின்னா 1, 2 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன காம்படிஷன் அப்படின்னா அவங்களுக்கு குரூப் காம்படிஷன் கிடையாது, ஒன்லி இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸ் தான். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் காம்படிஷன்ஸில் என்னென்ன போட்டி கலந்துக்கலாம் அப்படின்னா இத்தனை 4 போட்டிகள் கொடுத்துட்ருக்காங்க. 1 மற்றும் 2வது இத்தனை போட்டிகள் இருக்குது. மாறுவேட போட்டி, ரிசைட்டேஷன், வண்ணம், கதை கூறுதல், ஒப்புவித்தல் போட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதனா ஒன்று என்ன பண்ணணும், நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட், அப்போது இதில் செலக்ட் பண்ணும் பொழுது பாடல் ஒப்புவித்தல், கதை கூறுதல், இப்போ மாறுவேட போட்டி அப்படின்னும் பொழுது இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஏதேனும் ஒரு மாணவர்களை, எத்தனை மாணவர்கள் வராங்களோ அத்தனை மாணவர்கள். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு காமிப்பாங்க. சரிங்களா? இதிலிருந்து யாரெல்லாம் வந்து பங்கு கொள்கிறாங்களோ அந்த மாணவர்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இப்படி இந்த மாதிரி செக் பாக்ஸை கிளிக் பண்ணி, தெரியுதுங்களா, எந்த மாணவர்கள் கலந்துக்கிறார்களோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய ஒரு செக் பாக்ஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். இதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குறீங்க. சார் தெரியாமல் தவறுதலாக இந்த 3 பசங்களாம் இதில் சேர்த்துட்டேன் சார், இவங்களுடைய பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா இங்கே இருக்கக்கூடிய வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ரைட், இதை கிளிக் பண்ணி இதில் ரிமூவ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, தெரியுதுங்களா? ரைட், இந்த ரிமூவ்ன்ற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இதை கிளிக் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களை நீங்கள் ரிமூவ் பண்ண போகிறீங்களோ அந்த மாணவர்களை நீங்கள் என்ன பண்ணலாம், இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள், பார்ட்டிசிபென்ட்ஸ் ரிமூவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இதில் செலக்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம பூர்த்தி செய்யணும். சரிங்களா? ரைட், இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன், அப்புறமா வின்னர்ஸ் எப்படி சார் செலக்ட் பண்ணுறதும் அப்படின்றதும் நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 5 நபர்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறமா செலக்ட் வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், வின்னர்ஸை கொடுக்கலாம். சரிங்களா? இதில் வியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதன் பிறகு வின்னர் செலெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதற்கான வீடியோவும் நான் உங்களுக்கு தெளிவாக இதில் குறிப்பிடுறேன். நீங்கள் அதில் பார்த்து மாணவர்களுக்கு எவ்வாறு வின்னர் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இதே வந்து உங்களுக்கு குழு போட்டிகளும் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நான் வேறு கேட்டகரி 3லேருந்து 5 வரையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டீம் அப்படின்னு குறிப்பிட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும், இதில் என்ன டீம் இருக்குது பாருங்கள், குழு. இதுக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டீம் நேமை குறிப்பிடணும். இது மறந்துட்டு போகிறாங்க, கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு டீம் கொடுத்துட்டு அதன் பிறகு தான் பார்ட்டிசிபென்ட்ஸை ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ எங்கள் பள்ளியில் வந்து ஒரு
நாட்டுப்புற நடனம் குழு அப்படின்னா அதில் வந்து ஒரு 3-4 குழுக்களில் மாணவர்கள் கலந்து கொள்ளலாம். இல்லை ஒரே குழு இருந்தால் ஒரே குழு கலந்துக்கலாம். அந்த குழுவினுடைய பெயரை நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பூர்த்தி செய்யணும். சரிங்களா? நம்ம வேணும்னா இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப் ஆகும். இதில் தமிழ் தான் பூர்த்தி செய்யணும்னு கிடையாது, இங்கிலீஷ்லேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், பூர்த்தி செய்யலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கள் பள்ளியினுடைய பெயரை டைப் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கொடுத்துட்டு இதுக்கப்புறமா நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த டீமோட நேம் தான் உங்களுக்கு பிளாக் லெவலில் போகும்போதும் இல்லை மாநில அளவில் போகும்போதும் இந்த டீம் நேம் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் இந்த டீம் நேமை கண்டிப்பாக குறிப்பிடணும். இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஃபோக்கு இல்லை உங்களுக்கு பேர் என்ன தமிழ் இங்கிலீஷில் என்ன தோணுதோ அதை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுக்கு அடுத்தது செலக்ட் வின்னர்ஸ் அந்த வீடியோவை உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.